ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. இந்த கூற்று தான் இப்ப அண்மையில ரொம்ப பரவலா பேசப்பட்டு இருக்கு. ஒரு பெரிய சர்ச்சையாகவும் போயிட்டு இருக்கு. பலஸ்தீன் நாட்டில் இருக்கக்கூடிய காசா சிட்டி என்ற நகரத்துல ஹமாஸ்ங்கிற ஒரு தீவிரவாத இயக்கத்தை முற்றிலுமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நாடு களத்துல இறங்கு. இந்த கலவரத்தின் எச்சரிக்கையாக அந்த காசா நகரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நீங்க வடக்குல இருந்து தெற்கு பகுதிக்கு போயிடுங்க, அங்க பாதுகாப்பா இருங்க, இங்கே போர்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த தெற்கு பகுதி தான் ரஃபா என்ற நகரம். அந்த ஹமாஸ்ங்கிற அமைப்பை இஸ்ரேல் நாடு அழிப்பதற்கு உலக நாடுகளும் கை கொடுத்து அவங்களுக்கு ஆயுதங்களும் கொடுக்குது. உலக நாடுகளோட துணையோட இஸ்ரேல் அவங்க மேல தாக்குதல் நடத்திட்டு வராங்க கொஞ்ச காலமா. அந்த அமைப்புல இருந்து யாரோ 2 பேர் மட்டும் ரஃபாங்கிற அந்த தெற்கு பகுதிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி இப்ப அங்கேயும் தாக்குதல் தொடங்கிட்டாங்க. ஒரு நாடு கொடுத்த வாக்குறுதியை நம்பி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த மக்கள் தன்னுடைய நாட்டிலேயே அகதி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தஞ்சம் பிடிச்சு வடக்குல இருந்து தெற்கு பகுதிங்கிற ரஃபால தங்கியிருக்காங்க. தங்கி இல்ல 5 இருக்காங்க தான் சொல்லணும். அப்படி அடைக்கலமற்ற மக்களுக்கு உதவி செய்யலாம்னு பரவாயில்ல, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு தீவிரவாத அமைப்பு அழிக்கிறங்கிற பேர்ல ஒரு ஒட்டுமொத்த இனத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இஸ்ரேல் நாடு. இதுவும் ஒரு இனப்படுகொலை. அந்த காணொலிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. நிம்மதி இல்லாத ஒரு நாட்டுல பிறந்த பாவத்துக்கு அந்த நாட்டுல அந்த மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க, அகதிகளா. அதுவும் சொந்த நாட்டிலே உதவி பண்ண உலக நாடுகள்லாம் இப்போ உட்காந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இனிமே நான் இஸ்ரேலுக்கு நாங்க உதவ மாட்டோம், இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கிறது மோசம். நீ அன்னைக்கு தெரியலையாது இதே கொடூரம் தானே இலங்கையில் நடந்தது. நமக்கு சொந்தமான தமிழில நாட்டை எவனோ ஒரு இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்தோம். அது தாரவாத்து கொடுத்தோம் கூட சொல்லக்கூடாது, அடிச்சு பறிக்கப்பட்டது. அதனுடைய கடைசி போர் கூட இதே மே மாசம் தான் 2009. லட்சக்கணக்கான தமிழ் மக்களை நம்மளுடைய சொந்த நாட்டிலேயே முள்ளி வாய்க்கால வச்சு இனப்படுகொலை செய்தாங்க. அன்னைக்கும் இதே மாதிரி எல்லா நாடும் கை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. தமிழனுக்குன்னு இருந்த அந்த ஒரே நாட்டையும் தட்டி பறிச்சு இந்த நயவஞ்சகர்கள் தானே. இனி அது போன்ற ஒரு கொடுமை எந்த நாட்டுக்கு நடக்க வேண்டாம்.